வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சில்லி சோயா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி அண்ட் வெஜிடேரியன்ஸ் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான சோயாவை ஒரு 1 to 1.5 hours வார்ம் வாட்டரில் வந்து சோக் பண்ணிக்கணும். அண்ட் சோக் பண்ணதன் பிறகு அதை தண்ணி இல்லாமல் எடுத்து பிழிஞ்சு வேற ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த ப்ரிப்ரேஷனில் 200 கிராம் சோயா யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா, 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு மற்றும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீடியம் திக்னஸில் உள்ள பேட்டராக கரைச்சிக்கலாம். நம்ம மேரினேட் ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்து இந்த மேரினேட் மீல் மேக்கரை கோட் பண்ணுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 to 3 minutes ஃப்ரை ஆகட்டும். அது வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம மீல் மேக்கர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். இப்போது இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மீல் மேக்கரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா மீல் மேக்கரையும் நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணி இங்கே வச்சுருக்கோம். இதை எடுத்து உரமாக வச்சிடலாம். இதுக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பேன் இருக்குது. இதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது இதில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய பூண்டு சேர்த்துக்கலாம். லேசாக பொன்னிறமாக வர அளவுக்கு இதை வறுத்துப்போம். அதன் பிறகு இதில் அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டு நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த நேரத்தில் 100 to 150 ml அளவு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு, ஏன்னா ஏற்கனவே ரெட் சில்லி சாஸில் சால்ட் இருக்கும். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கர் சேர்த்து எல்லாமே ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சில்லி சோயா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிப்போம். அண்ட் அதன் பிறகு இது மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சு கார்னிஷும் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான சில்லி சோயா செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். ரொம்ப குறைவான நேரத்தில் ஒரு சுவையான ஸ்நாக்காக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.